தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிப்பதற்காக ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் தற்போது 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதிய தம்பதியின் வீட்டில் 10.45 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிப்பதற்காக ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் தற்போது 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதிய தம்பதியின் வீட்டில் 10.45 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 8 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவசங்கரி விலங்காடு வலசு கிராமத்தை சார்ந்த ராமசாமி கவுண்டர், அவரது மனைவி பாக்கியம், இவர்களுக்கு கவிசங்கர் மற்றும் பானுமதி என்ற மகன் மற்றும் மகள் உள்ளனர். இவர்களது மகன் கவிசங்கர் முத்தூரில் மோட்டார் விற்பனை நிலையம் வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் மகள் பானுமதிக்கு திருமணம் நடைபெற்று கணவர் குழந்தைகளுடன் வசித்து வரும் நிலையில் ராமசாமி கவுண்டர் அவரது மனைவி பாக்கியத்துடன் இதே பகுதியில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதுடன் ஆடு மாடுகளை வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி கவுண்டர் கடந்த 2 நாட்களாக வீட்டின் வெளியே வராமல் இருந்துள்ளார். மேலும் அவரது மகன் கவிசங்கர் செல்போன் மூலம் அழைத்தும் செல்போன் எடுக்காததால் அருகாமையில் உள்ள உறவினர்கள் மூலமாக வீட்டிற்கு சென்று பார்க்க சொல்லியுள்ளார். அப்பொழுது வீட்டில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் வந்து பார்த்தபோது தோட்டத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் மோப்ப நாய் பிரிவுடன் கைரேகை நிபுணர்களுடன் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான சென்னிமலை, காங்கேயம், அரச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நகைக்காக கொலை நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது தோட்டத்து வீட்டில் வசிக்கும் வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நகைக்கா அல்லது வேற ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பாக்கியம் அணிந்திருந்த தாலிக்கூடி மற்றும் தங்க வளையல் உள்ளிட்ட 12 பவுன் நகைகளை கொள்ளை போய் உள்ளது. மேலும் முதல்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் வீட்டினுள் பீரோவில் ஏதேனும் நகைகள் கொள்ளை போய் உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கொலையாளிகள் பிடிக்க ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையிலான 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் நகைக்காக கொலை செய்யப்பட்டதா என்பது குறித்து கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.